நம்மளுக்கு இந்த கேன்வாஸ் வந்து நம்மளோட உடம்புமே இந்த ஃப்ரண்ட் பக்கம் முழுமை அடைகிற மாதிரி கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. அது ரெண்டா மடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க பாருங்க, அந்த வீடியோவையும் பாருங்க, இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியுமா? ஓகேங்களா? இப்ப பாருங்க, நான் இது அதாவது இந்த ஷோல்டர், அதாவது பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஷோல்டர் இந்த கர்வ் வர்ற அளவுக்கு நான் கேன்வாஸ் எடுத்திருக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கர்வ் வந்து எது வரைக்கும் வரணுமோ அது வரைக்கும் போதும். ரொம்ப ஜாஸ்தியா கீழே வரைக்கெல்லாம் வர வேண்டாம். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வர வேண்டாம். இந்த அளவு இருந்தா மட்டும் போதும். ஓகேங்களா? கரெக்டா வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு மட்டும் மடிக்கணும். இப்படி வச்சுக்கணுமா, ரெண்டா மடிச்சுக்குங்க. மடிச்சு இந்த கேன்வாஸ் எந்த பக்கம் வேணா நீங்க வச்சுக்கலாம், அது நோ ப்ராப்ளம். உள் பக்கமா எவ்வளவு வேணுமோ அது வரைஞ்சுக்கணும். சரிங்களா? சாதாரண மார்க்கிங் தான் வச்சு வரையறங்க, மார்க் சாக்கு. ஓகேங்களா? இப்போ வரைஞ்சுக்கணும். இது இந்த சைடு வந்து நாம பினிஷிங், அதாவது நம்ம தைக்கக்கூடிய துணியை பினிஷிங் பண்ண போறதில்ல. அதனால இங்க பாருங்க, இதுவே இந்த இடத்துல நமக்கு எது வரைக்கும் இந்த ரவுண்டு கர்வ் எது வரைக்கும் வேணும் அப்படிங்கிறது அது வரைக்கும் நீங்க கோடு போட்டு. எனக்கு வந்து இந்த ரவுண்டு கர்வ் இங்க வரைக்கும் வரணும், ஃப்ரண்ட்ல வந்து இது வரைக்கும் வரணும்னு நினைச்சிட்டு நான் இது வரைக்கும் கர்வ் போட்டேங்க. பாருங்க, இது வரைக்கும் வரணும்னு இப்படி போட்டேன். இதையும் வந்து நேராக கொண்டு போறேன். பேக்குக்கு வந்து எது வரைக்கும் வரணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு பேக் கொஞ்சம் கீழே வரைக்குமே வரட்டு, ஃப்ரண்ட் கொஞ்சமா போதும். பேக்குக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் ரெண்டும் வந்துச்சுன்னா கொஞ்சம் டிசைன் கொடுக்குறக்கு அழகா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதாம்மா நான் வரைஞ்சிருக்கிறது. கை வரைஞ்சிட்டேன், ஷோல்டர்ல இருந்து ஃப்ரண்ட்டுக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் வரைஞ்சிட்டேன், பேக்குக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் வரைஞ்சிட்டேன். இந்த கழுத்தோட பேக் கழுத்தோட கீழே கர்வ் வர்றதுக்கு முன்னாடியே நான் நிறுத்திட்டேன். இல்ல உங்களுக்கு வேணும்னா இது வரைக்கும் வரைஞ்சிங்கன்னா அப்ப இங்க இருந்து இப்படி ஒரு பின்னாடி ஒரு கோட்டு போட்ட மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்கு. அது ஃபினிஷிங் எனக்கு இது வரைக்கும் போதும், இங்க மட்டும் இப்படி போதும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அதனால இது வரைக்கும்